ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு என் மகனை தவம் இருந்து பெத்தேனே, என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தேனே. பாசத்தை காட்டலைன்னாலும் பரவாயில்ல, பாவி மகன் உயிரோட இருக்கணும்னு வெளியூர் அனுப்பி வச்சீங்களே, இப்ப என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? இந்த மண்ணை தொட்ட கையோட எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வரவேணான்னு சொன்னீங்களே, வந்தவனை நான் வாரி அணைச்சுக்கிட்டேனே, எதுக்குங்க? அவனுக்கு கொள்ளி வைக்கவா? அவனுக்கு கொள்ளி வைக்கவா? அழடி, நல்ல அழு. அவனையே வர வேண்டாம்னு சொன்னேன், வந்தவனை வாசல்ல வச்சு திருப்பி அனுப்புன்னு ஏன் சொன்ன? நீ போது உனக்கு புரியுதா? புரியுதுங்க, நல்லா புரியுதுங்க. புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? என் பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டேனே, என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேனே. அம்மா, உன்னை பார்த்துட்டாவது நான் செத்து போயிடுறேன்னு சொன்ன மாதிரியே என் புள்ள போய் சேர்ந்துட்டானே. அவன் போகும்போது கார்ல திட்டி ஏத்துனீங்களே, அவன் முகத்தை கூட நான் சரியா பார்க்காம போயிட்டேனே. இனிமே நான் என் பிள்ளைய எங்கெங்க பாப்பேன்? எப்படிங்க பாப்பேன்? எப்படி பார்க்க போறேன்? வர வேண்டாம்னு சொல்லிய வாசல்ல வந்து நின்னவனை பார்த்ததும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? அதை என்னால அவங்கிட்ட காட்டிக்க முடியல. எங்க பாசத்தோட பேசினா 10 நாள் இங்கேயே தங்கிடுவானு பயந்து தான் அவன் மேல எரிஞ்சு விழுந்தேன். கடைசியில் இந்த கையாளி அவனை நான் எரிஞ்சிட்டு வந்திருக்கேன். ஐயோ, நீங்க அழாதீங்க, நீங்க அழாதீங்க. நீங்க அழுதா இந்த ஊரு ஜனமே அழுங்க. அப்புறம் அவங்களுக்கு யாருங்க ஆறுதல் சொல்ல முடியும்? இனிமே நம்ம ஊர்ல இந்த அமானுஷ்யத்தால நடக்கிற துர்மரணம் இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே நோய் நொடியால கூட ஒருத்தரும் அல்பாயுஸ்ல சாக கூடாது, ஒருத்தரும் சாக கூடாது. எவ்வளவு சொத்து சோகம் இதெல்லாம் யாருக்குங்க? நம்ம பிள்ளைக்கு தானே. அவனே போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்குங்க? இது எல்லாத்தையும் வித்துட்டு உங்க மேல பாசமும் பிரியமும் வச்சிருக்கிற இந்த ஊர் மக்களை நீங்க காப்பாத்துங்க. அந்த பேய்கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்துங்க. காப்பாத்துற சாரதா, நாளைக்கே ஊரை கூட்டி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கௌரி, இனிமே வெயிட் பண்ண பிரயோஜனம் இல்ல. எல்லாருமே இங்க டபுள் ஆக்ஷன் போடுறாங்க. அந்த பாக்கியம் என்னன்னா பைத்தியமாகுது, நார்மலாகுது, மறுபடியும் பைத்தியமாகுது. இந்த பூசாரி என்னன்னா காலையில பூஜை பண்றாரு, அப்புறம் நமக்கு நல்லா அட்வைஸ் பண்றாரு, ராத்திரி அந்த பேய்க்கு படையல் வைக்கிறாரு. ஏன் நம்ம பாட்டியே வச்சுக்கோ, ஏன் நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க பழகுறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நடுங்குறாங்க. இப்படி எல்லாருமே ரெட்ட விஷயம் போடுறாங்க. அப்போ எல்லா மர்மமும் அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளதான் இருக்கு. இடையில மண்டவோட பூஜை நடந்து ஒரு சாவு வேற விழுந்திருக்கு. இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த சாவை கண்டுட்டு மிரண்டு போயிருக்காங்க. இனி நாம அந்த கயல்வழியோட இடத்த மறுபடியும் சர்ச் பண்ணணும். ஓகேவா? ஓகே, சரி வாங்க போலாம். இது என்ன பெரிய தாஜ்மஹாலா? அப்படியே ரசிச்சு பப்பர பேன பார்த்துட்டு இருக்க? டேய், ரசிச்சு பார்க்கலடா குண்டா. ஒரு சாதாரண குட்டிச்சவரு தனக்குள்ள ஏராளமான மர்மங்களை உள்ளடக்கி வச்சுட்டு ஒரு ஊரையே இந்த மிரட்டுதேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அமானுஷ்யமான இடங்கள் இருக்கத்தான் செய்யுது. லைவ்ல இதே ஊர்ல இருக்கிற சில கேரக்டர்களுக்கும் இந்த குட்டிச்சவருக்கும் தொடர்பு இருக்கிறது தான் இதுல மிகப்பெரிய மர்மம். சங்கர பிள்ளைசன் விவேக் செத்ததுக்கும் இந்த பாலடைஞ்ச வீட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பாழடைஞ்ச வீட்டுக்கும்
இந்த ஊர்ல நடக்கிற எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்கு. குருக்கள் வீட்டையும் பார்த்தாச்சு, அந்த பைத்தியத்தையும் பார்த்தாச்சு, ஒண்ணுமே விளங்கல. சரி வாங்க, இங்கேயாவது ஏதாவது விளங்குதான்னு பாப்போம். பசங்களா இல்லைங்க, என்ன பாக்குறீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? அதுக்குள்ள போக கூடாது. ஏன் போக கூடாது? ஏன் போக கூடாதா? நீங்க எல்லாம் அசலூரா? நாங்கெல்லாம் சிந்தாமணி பாட்டியோட பேரன் பேத்திங்க. லீவுக்காக இங்க வந்திருக்கோம். உங்களெல்லாம் பார்த்தா லீவுக்கு வந்த மாதிரி தெரியல, சாவுக்கு வந்த மாதிரில தெரியுது. என்ன அப்படி பாக்குறீங்க? சிந்தாமணி அம்மா இந்த வீட்டை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே, எதுவும் சொல்லலையே. சின்ன குழந்தைங்க சொன்னா பயந்துருவாங்கன்னு பாட்டி சொல்லல போல இருக்கு. ஹலோ, ஆளாளுக்கு இந்த வீட்டை பத்தி பெரிய பில்டப்பே கொடுக்குறீங்க. இது என்ன அக்பர் அரண்மனையா இல்ல திருவாங்கூர் பேலஸா? இதோட தலை ஹிஸ்டரி தான் என்னப்பா? ஏய், நீ ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. ஏன் போக கூடாதுன்னு கேட்டா ரொம்ப பேசுறதா அர்த்தமா? போக கூடாதுன்னா போக கூடாதுதான். அதை ஏன் போக கூடாதுன்னு கேக்குறோம். இது ஒரு பேய் வீடு. இது உள்ள போனீங்க, உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்ல. போங்க. என்ன யோசிக்கிறீங்க? போங்க போங்க. சரி வாங்க போலாம். என்ன துரை, இன்னைக்கு பஞ்சாயத்தில் நான் சொன்ன தீர்ப்பு எப்படி? ரொம்ப சரிங்க ஐயா. யார் ஏலத்தில் அதிகம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு குளத்தில் மீன் பிடிக்கிற உரிமையை கொடுக்கறதான முறை. அதை விட்டுட்டு பரம்பரையாக நாங்கள் தான் குளத்தில் மீன் பிடிக்கிறோம், அதனால் தொகை கம்மியாக இருந்தாலும் இந்த வருஷமும் எங்களுக்கே மீன் பிடிக்கிற உரிமையை கொடுங்கன்னு அந்த பெரியசாமி கேட்கறதுல என்னங்க நியாயம்? அது வேற ஒன்றும் இல்லைப்பா, பரம்பரையாக தனக்கு இருக்கிற உரிமை பறி போயிடுமோங்கிற ஆதங்கத்தில் பெரியசாமி அப்படி சொல்லியிருக்கான். உரிமை பறி போகிறத தடுக்கணும்னா அவர் ஏலத்தொகையை ஏற்றி கேட்க வேண்டியதானே? அது எப்படி? வர லாபம் குறைஞ்சி போயிடும்ல. அப்போ அவர் ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக மொத்த ஊரை நஷ்டப்படணுமா? சரி, சில நேரத்தில் சில மனுஷங்க அப்படிதான் நியாயம் பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயா, அதை தடுக்கிறதுக்கு தானே இப்படி ஒரு அதிரடியான தீர்ப்பு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வேற வழி? என் தீர்ப்பு எப்படி? நீங்கள் சொன்ன தீர்ப்பு ரொம்ப சரிங்க ஐயா. என்ன பாச்சு? தெரியலைங்க ஐயா, பார்க்குறேன். சீக்கிரம் பாரு. துரை, ஐயா இறங்கு, என்னன்னு பார்ப்போம். மெதுவா மெதுவா மெதுவா. ஐயா, எவ்வளோ நேரம் ஆகும்? பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் பாரு. சரிங்க ஐயா, நீங்கள் காரில் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன். வேணாம், கார்லாம் மரத்து போன மாதிரி இருக்கு. நான் அப்படி காத்தோட அங்கே உட்காடுறேன். உட்காருங்க ஐயா. ரெடியான கூப்பிடு. சரிங்க. ரேடியேட்டரும் திறந்து பாருப்பா. சரிங்க. தண்ணி இருக்கான்னு பாரு, சீக்கிரம் பாருப்பா.
என்னன்னு சீக்கிரம் பாருப்பா. ஐயா வெயிட் பண்றாருல. சரிங்க. யார்கிட்ட வந்து என்ன பண்ற? ஏய், வந்த வழியே திரும்பி போ. போ. கல்யாணி, 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 என்ன கல்யாணி, கல்யாணி, அம்மாடி, கல்யாணி, 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 மா எழுந்துருமா. இதோட கல்யாணி தூங்கிட்டு இருந்தா பாம்பு வந்தது அவளுக்கு எப்படி தெரியும்? அவ போன்னு சொன்ன பாம்பு போயிடுச்சப்பா. எப்படிப்பா? எதுவுமே தெரியல ஐயா. கல்யாணி, எல்லாம் அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. அம்மாடி, கல்யாணி, கனவா நிஜமான சந்தேகமா இருக்கு தோற. கல்யாணி வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கொட்டை வந்த பாம்பு திரும்பி போயிடுச்சுன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. கல்யாணி கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. கல்யாணி, அம்மாடி, கல்யாணி, கல்யாணி, அம்மாடி, கல்யாணி, கண்ணு திறந்து பாருமா. கல்யாணி, கல்யாணி, தோற தோற ஐயா, கல்யாணி தூக்கிட்டு வா, வீட்டுல போய் பேசு. சரிங்க. தூக்கிட்டு வா, மெதுவா. ஏய், பாத்து பாத்து பாத்துடா. ஏய், பாத்து பாத்து, புள்ள ஜாக்கிரதை. மெதுவா பாத்துடா. பூங்குடி தாத்தா, வழியில பார்த்தவன் சொன்னது உண்மைதான். 2 மைல்கள் தாண்டின உடனே பூங்குடி வந்துருச்சு. அதோ பூங்குடி போர்டு. ஆமா, பூங்குடி வந்துருச்சு. ஏன் தாத்தா சோர்வா பேசுறீங்க? பயண களைப்பா? இல்லப்பா, வெறும் ஊரை மட்டும் வச்சுக்கிட்டு லியோவோட உயிர் பாக ரகசியத்தை எங்க போய் தேடுறது? இதுக்கா கவலைப்படுறீங்க? எல்லைகள் தீர்மானமா தெரிஞ்ச பின்னாடி தேடுறது எளிமையான விஷயம் தாத்தா. இந்த ஊருக்குள்ளதான் லீயோட உயிர் பாக ரகசியம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா சிரமம். 3 கமலங்கள், 5 சுவடிகள், 3 சுமங்கலிகள், இதெல்லாம் கூட தான் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. ஆனா கண்டுபிடிக்கல. எதை தேடுறோங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக தேடுறோங்கிறது தான் முக்கியம். நம்ம தேடுதலுக்கு அர்த்தம் இருக்கு தாத்தா. மூசா, உன் தன்னம்பிக்கை அசாத்தியமா இருக்குப்பா. இத்தனை போராட்டங்களை கடந்த பிறகும் இதோ இப்பதான் புறப்பட்ட மாதிரி சுறுசுறுப்பா விடாமுயற்சியோட இருக்கிய, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. பாப்பலாம் தாத்தா, முதல்ல இங்க கோவில் எங்க இருக்குன்னு விசாரிச்சு கடவுளை தரிசனம் பண்ணிட்டு ஏதோ பொழப்புக்காக வந்தவங்க மாதிரி வேலை தேடி குடியேறிட்டு நம்மளோட உண்மையான வேலைய ஆரம்பிப்போம். ஆமா மூசா, வந்தேரிகள் தான் வரலாற பல புரட்டு போட்டிருக்காங்க. இப்ப நம்ம குடியேற்றமும் அதே மாதிரி நாம தேடி வந்த அதிசயத்தை படைக்கட்டும்.
அவரை கேட்கலாம் தாத்தா. ம் ம் ஐயா, ஏங்க ஒரு நிமிஷம். என்ன விஷயங்க? இங்க கோயில் எங்க இருக்கு? எந்த கோயில்? அம்மன் கோயிலா, ஆஞ்சநேயர் கோயிலா, இல்ல பெருமாள் கோயிலா, சிவன் கோயிலா? அம்மன் கோயிலுங்க. அம்மன் கோவிலா? நேரா போய் ரைட்ல திரும்புங்க, கோயில் கோபுர வாசலே தெரியும். ரொம்ப நன்றி. நன்றிங்க. ஆ